Hi friends, welcome to Saviyari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இந்த டிசைனுக்கு நான் சார்ஜ் பண்ணது 900 சரிங்களா. ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ரேட் என்னன்னு சொல்லிட்டு. நான் என்ன சார்ஜ் பண்ணுறேனோ அந்த சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து 900 சார்ஜ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 லைன் ஜரியில் போட்டிருக்கேன். இது வந்து காப்பர் கலர் ஃபுல் மெட்டீரியலும் காப்பர் கலரில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் 4 லைன் ஜரியில் போட்டுட்டு சுகர் பீடு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பீடு நம்பர் 4 இது 4 சைஸில் பெரிய பீடு யூஸ் பண்ணி ஒரு பீடுக்காக ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். எப்பவும் போல் 2 சுகர் பீடாக தான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த நெக் லைன் மட்டும் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துட்டு சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்திங்கன்னா கிராண்ட் ஒர்க்காக தெரியும். சிம்பிளாக இதுவே போதும்னா இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா நான் அந்த சுகர் பீட்லேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் பண்ணுறேன். உங்களுக்கு லென்த்து வேணும்னா 2 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்குது. 1.5 இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த டிசைன் வந்து நிறைய அதிகமாக போட்டிருக்கிற ஒரு டிசைன் தான், அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். 1.5 இன்ச்சு வச்சிங்கனாவே போதும். 1 இன்ச்சு லென்த்தும் 1.5 இன்ச்சு லென்த்துமே அதிகம் சரிங்களா. அதே அளவுலே எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது நான் ஃப்ரண்ட் நெக்கில் போட்டுட்ருக்கிறதுனால இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்லேயே உங்களால் முடிஞ்சால் அது ரவுண்டு போட்டுக்கோங்க, இல்லாட்டி அப்படியே இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவ்லலாம் லைன் போட்டுக்கிட்டேன். 1.5 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு ஒர்க்கு போட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு வச்சு கேப்பும் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு கேப்பும் கூட கொஞ்சம் அதிகமாக தெரியுது கேப்பு, அதனால் சென்டிமீட்டரில் வச்சுக்கோங்க. சென்டிமீட்டரில் 1 இன்ச்சு அந்த 1/2 இன்ச்சுக்கும் லைட்டாக சின்ன கேப் கம்மியாகும். பாருங்கள் தெரியும், நல்லா வச்சு காட்டும்போது லைட்டாக மாறுறது தெரியும் சரிங்களா. அந்த 1 2 கிட்ட பாருங்கள் மாறி இருக்குது. அதனால் 1 சென்டிமீட்டர் அந்த அளவில் வச்சுக்கோங்க. எனக்கு பேக் நெக்கில் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன், 1/2 இன்ச் மார்க் பண்ணி போட்டுட்டேன். அதனால் போட்டுட்டு தான் கவனித்தா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி. ஸோ கைக்கு ஒவ்வொரு சென்டிமீட்டர் வச்சு போட்டுக்கிட்டேன். பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் இந்த மாதிரி 1/2 இன்ச் வச்சு போட்டுக்கிட்டேன் சரிங்களா. அது கையில் நான் காட்டுறேன் எப்படி கையில் கேப் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா. இப்போ இந்த லைனுக்கு சுகர் பீடு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்பர் 3 சைஸ் ஒரு பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு எண் நாட் போட்டுக்கிறேன். ஒரு லைன் 1.5 இன்ச்சுக்கு போட்டால் ஒரு லைன் 1 இன்ச்சுக்கு அந்த மாதிரி போட்டு அந்த பெரிய பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பேக்கில் வந்து அந்த 1.5 இன்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது போடாமல் விட்டுருக்கேன், அது தேவையில்லை ஃப்ரண்ட்லன்றதுனால, அதனால் விட்டுட்டேன். அதை இப்போ ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்லீவில் தெரியும் கேப் கம்மியாக இருக்கிறது தெரியுதுங்களா. அந்த ஃப்ரண்ட்டு போட்டேன் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் பார்க்கும்போதே தெரியும் கேப் இருக்கிறது. அந்த இன்ச்சு டேப் வச்சு பார்க்கும்போது பெருசாக கேப் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பக்கம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது, தள்ளி பார்க்கும்போது பாருங்களேன் இதுலேயும் கூட அந்த கேப் தெரியுது இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். இதுவும் 1 இன்ச்சுக்கு வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பீடு வைக்க தெரிஞ்சாவே இந்த மாதிரி ஒரு ஈஸியான டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.